பாகிஸ்தான் பிளவுபடுமா? இந்த கேள்விக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டதற்கு காரணம் பாகிஸ்தான் தேசிய சபையில் ஆட்சி கட்சியை ஆதரிக்கும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்த அறிக்கையாகும். அந்த உறுப்பினரின் பெயர் மௌலானா ஃபசல் உர் ரஹ்மான். அவர் மிகவும் மூத்தவர், இஸ்லாமிய கலாம் படித்தவர். அவர் இந்தியாவுக்கும் வந்திருக்கிறார். அவர் பாகிஸ்தான் சபையில் கூறியதாவது, அரசாங்கம் தலையிடவில்லை என்றால் 1921 பங்களாதேஷ் பிரிந்தது போல பாகிஸ்தானின் பிரதேசத்திற்குள் 2 புதிய நாடுகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது என்று. ஒன்று பலூசிஸ்தான், இரண்டாவது கைபர். கைபர் என்ற இடத்தின் பெயர் கைபர் பக்தூன்க்வா என்று அழைக்கப்படுகிறது. இது ஆப்கானிஸ்தானின் பெயர். இதை கேபி என்று சுருக்கமாக அழைக்கின்றனர். இந்த பிராந்தியத்தில் ஆப்கானிஸ்தானுடன் இணைந்துள்ள பகுதிகள் உள்ளன. ஈரானின் எல்லையும் உள்ளது. இந்த பலூசிஸ்தானுக்கு ஈரானுடன் எல்லை உள்ளது. ஆப்கானிஸ்தானுடன் சுமார் 1700 கிலோமீட்டர் எல்லை உள்ளது. இவர் கூறும் அறிக்கையின்படி கைபர் பகுதியில் 5 முதல் 6 மாவட்டங்கள் உள்ளன. தற்போது அங்கு ஆட்சி செய்பவர்கள் கலெக்டர்களை நியமித்துள்ளனர். இது அங்குள்ள மிலிடன்ட் குழுக்களால் செய்யப்பட்டுள்ளது. அங்கு பாகிஸ்தான் இராணுவம் முழுமையாக கைபர் பிராந்தியத்திலிருந்து பின்வாங்கியுள்ளது. அங்கு மிலிடன்ட்களே போலீஸ் மற்றும் இராணுவத்துடன் இணைந்து செயல்படுகின்றனர். பலூசிஸ்தானின் விஷயமும் வேறுபட்டதல்ல. அங்கிருந்து இராணுவத்தின் காண்டோன்மெண்ட் ரெஜிமெண்ட்டுகளில் பாதியளவு பின்வாங்கியுள்ளன. அங்கும் ஆட்சி செய்வது பலூசிஸ்தான் தேசிய இராணுவம் மற்றும் பலூசிஸ்தான் சுதந்திர இயக்கம் போன்றவை. பல பகுதிகளில் இவை இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கையில் பாகிஸ்தானின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதி பலூசிஸ்தான் மற்றும் கைபர் பகுதிகளாகும். இந்த நிகழ்வு மிகவும் கவனத்திற்குரியது. அதாவது பாகிஸ்தான் பிளவுபடும் நிலைக்கு செல்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு எதுவும் செய்ய முடியாது. இப்போது பாகிஸ்தான் யாரை குற்றம் சாட்டுகிறது? ஈரான் யாரை குற்றம் சாட்டுகிறது? உங்களுக்கு புரிய ஒரு புள்ளி உள்ளது. அங்குள்ள சுதந்திர இயக்கம், அதாவது இந்த மிலிடன்ட் இயக்கம் என்று சொல்வது 1920களில் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். இந்த 2 மாகாணங்களிலும் இராணுவ ஆட்சியின் பேரில் அடக்கி வைக்கப்பட்டு வந்தது. இறுதியில் விலை கொடுத்தது பாகிஸ்தானே. காரணம், இஸ்லாமிய தீவிரவாத அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்டதற்கு அவர்களே விலை கொடுக்க வேண்டியிருந்தது. பயங்கரமான விலையை கொடுத்து வருகின்றனர். இதைத்தான் நான் பலமுறை கூறியுள்ளேன். இந்த மத தீவிரவாதம் என்பது நமக்கு எதுவும் பலன் தராது. இது கைவிடப்படும். பாகிஸ்தானில் தாலிபான் ஒரு பகுதி வழியாக ஊடுருவி வருகிறது. இதில் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், பலூசிஸ்தானில் உள்ள பல இயக்கங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் அல்ல. அவை மதச்சார்பற்ற இயக்கங்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகளில் எந்த ஆர்வமும் இல்லை. காரணம், பாகிஸ்தானின் பெரும்பாலான கனிம வளங்கள், நிலக்கரி, இயற்கை எரிவாயு மற்றும் பிற உலோகங்கள் கிடைக்கும் இடம் பலூசிஸ்தான் தான். அதாவது பலூஸ் என்று சொல்லப்படும் ஒற்றை பகுதியை எடுத்துக்கொண்டால் இவர்கள் ஈரானுடன் நெருக்கமானவர்கள். காரணம், இங்குள்ள சுன்னி முஸ்லிம்கள் ஈரானின் ஷியா முஸ்லிம்களுடன் நெருக்கமானவர்கள். ஈரான் எப்போதும் கூறுவது பலூசிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படுபவர்களை பாகிஸ்தான் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதாகும். இப்போது இந்தியாவின் பங்கு என்ன என்பதை பார்ப்போம். முன்பு இந்தியா இவர்களுக்கு உதவியது. சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு பலூசிஸ்தான் சம்பவத்துடன் தொடர்புடையதாக இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு பாதுகாப்பு ராபு இன் ஸ்பை ஆபரேஷன் பலூசிஸ்தான் சுதந்திர இயக்கத்திற்கு உதவியது. பின்னர் நாம் அதிலிருந்து முழுமையாக விலகினோம். இந்த விலகிய நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கிய புள்ளி உள்ளது. இந்த பாகிஸ்தான் அசாத் காஷ்மீரை கைப்பற்றியது. அதாவது இந்திய காஷ்மீரில் ஊடுருவி தாக்குதல் நடத்தியது. ஒரு சந்தர்ப்பத்தில் காஷ்மீர் நமது கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறும் நிலைக்கு சென்றது. அந்த முறையில் பாகிஸ்தான் ஆயுதங்கள் மற்றும் பணத்தை கொண்டு இந்த தீவிரவாதிகளுக்கு உதவி அங்கு தாக்குதல் நடத்தியது. சிவிலியன்களை, அங்குள்ள இந்துக்கள் மற்றும் பிறவற்றை விரட்டியடித்து கிறிஸ்தவ தேவாலயங்களை எரித்து அதனுள்ளே ஐசிஸ் என்ற இஸ்லாமிய தீவிரவாத குழு ஊடுருவி வந்தது. இங்கே மோடி அதிகாரத்தில் ஏறிய பிறகு, அதாவது பதான்கோட் சம்பவங்கள் நடந்த பிறகு இந்திய அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்தது. பாகிஸ்தானில் இதேபோல் செய்ய
அதாவது பதிலடி உத்தியை இங்கே செய்தால் அங்கும் செய்யலாம். இதன் ஒரு பகுதியாக இந்திய அரசாங்கம் ஆப்கான் அரசாங்கம் தாலிபான் உடன் ஒரு இரகசிய கலந்துரையாடல் நடத்தியது. காரணம், அந்த கலந்துரையாடலின் ஒரு பகுதியாக தாலிபான் ஆப்கானிஸ்தானின் மேயர் பாகிஸ்தானின் எல்லைக்கு அருகில் உள்ளது. இந்த இரண்டும் கைபர் மற்றும் கேபி பலூசிஸ்தான் எல்லைகளாகும். நீங்கள் வரைபடத்தை பார்த்தால் பார்க்க முடியும். அங்கு இந்திய அரசாங்கம் 12 பயிற்சி முகாம்களை திறந்தது. இவர்களுக்கு பயிற்சி அளித்தது. அதாவது கைபரில் உள்ளவர்களுக்கும் பயிற்சி கொடுத்தது. பலூசிஸ்தானின் பல பலூசி குழுக்கள் உள்ளன, அவர்களுக்கும் பயிற்சி கொடுத்தது. இவர்கள் அங்கே தொடங்கினார்கள். சம்பவம் அப்படி வைத்து கணத்தில் கொடுத்தது. பின்னர் ஆயுதங்கள் கொடுத்தது. அதற்கிடையில் மற்றொரு சம்பவம் நடந்தது. சுவாரஸ்யமான பகுதி என்பது ஈரான் என்று சொல்லப்படும் இஸ்ரேலை மிரட்டிய பிறகு இஸ்ரேல் செய்த ஒரு நிகழ்ச்சி உள்ளது. அவர்களும் இந்த ஆப்கானியர்கள் பலூசிஸ்தானிலேயே அவர்களும் கேம்பை தொடங்கினார்கள். அங்கேயுள்ள காரணம் சுன்னிகள் தான். மற்றொரு பக்கம் ஷியாக்கள் உள்ளனர். இங்குள்ள சுன்னி மக்களை பயிற்சி அளித்து ஈரானில் குண்டுவெடிப்புகளை நடத்தினார்கள். எப்படி உள்ளது இந்த விளையாட்டு? இந்த ஜியோ பாலிட்டிக்கல் விளையாட்டை பார்க்கும்போதுதான் நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் வீட்டில் உட்கார்ந்து சிந்திப்பதும் டிவியில் பார்ப்பதும் ஒன்றுமில்லை. சம்பவம் சிந்தித்து பாருங்கள். ஈரானின் ரிப்பப்ளிக் கார்டின் மூத்த தலைவராக இருந்த சுலைமானி, அவரது முதல் மற்றும் இரண்டாவது இறப்பு விழா ஈரானில் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே குண்டு வெடித்து 100 பேரை கொன்றது நீங்கள் கேட்டிருக்கலாம். அதன் பின்னால் பலூஷிகள் தான் செய்தது. அதை இயக்கியது இஸ்ரேல் தான். அதாவது ஈரானின் உள்ளே முழுவதும் பலூஷிகள் எந்த நேரத்திலும் குண்டு வெடிக்க தயாராக நிற்கிறார்கள். அதை இஸ்ரேல் உருவாக்கியது ஒரு பகுதியில். இந்தியா இந்த பலூஷிஸ்தானிலும் கைபரிலும் பயிற்சி கொடுத்து பாகிஸ்தானை சமன் செய்யும் முறையில் இருந்தபோது பாகிஸ்தான் இந்த அசாத் காஷ்மீரும் இந்திய காஷ்மீரும், அதாவது இந்தியாவின் கையில் உள்ள காஷ்மீரும் பாகிஸ்தான் ஆக்குபைட்டு காஷ்மீரில் இருந்து அங்கிருந்து இந்த பிரச்சனையை அங்கு மாற்றியவர்களை எப்படியாவது லோக்கியத்தில் வர வேண்டும். காரணம், அவர்களின் நாட்டின் பாதிக்கும் மேல் போக போகிறது. அங்கே ஈடுபட்டது. எந்த காரணத்தினாலும் பாகிஸ்தான் என்று சொல்லப்படும் நாட்டை டிஸ்இங்கேஜ்மெண்ட், அதாவது ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஈடுபட்டால் மட்டுமே அவர்களுக்கு பயம் உண்டு. இப்போது இஸ்ரேல் இந்த பலூசிகளை கொண்டு ஈரானில் ஈடுபடுத்தியது. காரணம், ஈரானுக்கு இப்பொழுது பயம். எப்போது குண்டு வெடிக்கும் என்று தெரியாது. இங்கே மாறி பாகிஸ்தானில் இருந்தால் அந்த மற்ற பக்கம் மிலிட்டரி கேம்பில் தான் நுழைந்து அங்கே சுடுகிறார்கள். இதற்குள் நுழைந்து, அதாவது இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் பாகிஸ்தான் வளர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கும் அடி அவர்களால் தான் திரும்ப கிடைக்கும். அந்த முறையில் அங்கே வைத்து கொடுத்து போகும்போது பாகிஸ்தானின் ஏறக்குறைய மரணமணி அடிக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என்ன ஒரு விளையாட்டு திட்டம் செய்தார்கள். ஒரு பகுதியில் இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் அரசாங்கம் கூட செய்ய முடியவில்லை. நீங்கள் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை புகழ்ந்து பேசும்போது இதே போன்ற சம்பவம் முன்பே அங்கே செய்தால் போதும். அவர்கள் இந்த காஷ்மீரிலும் பஞ்சாபிலும் எதுவும் நுழைந்து விளையாட மாட்டார்கள். அப்போது அவனை அங்கே எங்கேஜ் செய்யுங்கள். அங்கே இந்திய அரசாங்கம் பலூசிஸ்தானையும் கைப்பறையும் எடுத்து பாகிஸ்தானை அங்கே எங்கேஜ் செய்யுங்கள். அதனால்தான் அடிப்படையில் அவர்களுக்கு இப்போது பயிற்சி யாருக்கு கொடுக்க வேண்டும்? படையினர், ISI யாருடைய பின்னால்? இந்தியாவின் பின்னால் இல்லை, அவனுடைய பின்னால், பலூசியின் பின்னால். காரணம், அவனுடைய நாடு இரண்டாவதாகுமா? படை அங்கே முழுமையாக ஈடுபட்டு விட்டது. என்ன செய்ய முடியும்? பின்னர் படையின் கேம்புகளை கூட அங்கிருந்து எடுத்து மாற்றினார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு மாநிலத்திற்குள் அது மிலிட்டன்ட் குழு தான் ஆளுகிறது. அங்குள்ள கலெக்டர் அவர்கள்தான், அங்குள்ள போலீஸ் அவர்கள்தான், அங்குள்ள போலீஸ் முழுவதும் இவர்களுடைய ஆள்கள்தான். அதாவது பாகிஸ்தானுக்கு எந்த பவரும் இல்லாமல் செய்துவிட்டார்கள். அது மிகவும் விவசாயம் நிறைந்த இடம்தான் இந்த பலூசிஸ்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே இஸ்லாமிக் தீவிரவாதம் மற்ற சம்பவங்களால் வளர முடியவில்லை. இதன் பிரிவினை என்று சொல்லப்படுவதும் இதன் இணைப்பு என்று சொல்லப்படுவதும் இன்னும் தொடங்கவில்லை. முன்பே இந்திய அரசாங்கம் இதை திட்டமிட்டு முன்னேறி இருந்தால் இந்த காஷ்மீரில் 2 லட்சம் பேர் கொல்லப்பட மாட்டார்கள். இது எனது ஒரு மதிப்பீடு தான் நான் சொல்வது. காரணம், நான் வேறொருவரிடம் கேட்டேன். அவர் இதே சம்பவம் சொன்னார்.
ஏன் இந்திய அரசாங்கம் பின்வாங்கியது? இதற்குள் அவர் குற்றம் சொல்வது குஜ்ராலை தான். அதேபோல் முன்பே ஆண்ட இந்திய பிரதமர்களும் இதில் ஆர்வம் காட்டவில்லை. அதன் பேரில் தான் பாகிஸ்தான் இந்தியாவை கடிக்க வந்தது. இப்போது என்ன அதிகம் கடிக்க முடியும்? எப்போதும் சொல்வது இந்தியாவுடன் பேச வேண்டும், லோகியத்தில் போக வேண்டும் என்று சொல்ல ஒரு காரணம் உள்ளது. காரணம், அந்த நாடு இரண்டாக போகிறது. 2 அல்ல 3 துண்டுகளாக போகிறது. ஒன்று கைபர், ஒன்று பலூச்சிஸ்தான். பின்னர் நீங்கள் பாகிஸ்தானை மேப் பாகிஸ்தான், சிறிய பாகிஸ்தான். பாகிஸ்தானின் பொருளாதாரத்தின் நல்ல பகுதி வருவது இந்த பலூச்சிஸ்தானில் இருந்துதான். அதேபோல் சைனா பாகிஸ்தான் பொருளாதார காரிடார் கட்டும் பலூச்சிஸ்தானில் நுழைய முடியாது. அதற்கு முன்னேறி செல்லுங்கள். இந்திய அரசாங்கத்தின் திட்டம் நல்லதுதான். காரணம், இந்த சம்பவங்களை இயக்கியது ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்த தாலிபானுடன் பேக்டோர் டாக்ஸ் நடத்தியது. அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து இந்த ஆள்களை இந்தியர்கள் போய் பயிற்சி அளித்து இவர்களை உள்ளே அங்கே நுழைத்து விட்டார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் இந்த பலூச்சிகளை பயிற்சி அளித்து ஈரானின் உள்ளே விட்டது. அவர்கள் அங்கே ஈடுபட்டார்கள். சிம்பிளாக இந்த நாடுகளை சமன் செய்து கையில் கொடுத்தார்கள். அதனுடன் தான் பாகிஸ்தானுக்கு பயம் ஏற்பட்டது. அதன் பிரதிபலிப்பு தான் பாகிஸ்தான் தேசிய சபையில் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் சொல்வது பாகிஸ்தான் இரண்டாக போய்விட்டது என்று. 73 விட பயங்கரமாக இருக்கும். அங்கே பாகிஸ்தான் படை இல்லை, பாகிஸ்தான் நிர்வாகம் இல்லை, பாகிஸ்தான் போலீஸ் இல்லை, பாகிஸ்தான் பாரா மிலிட்டரி இல்லை, முழுவதும் மிலிட்டரியின் கையில் உள்ளது. அங்கே எல்லையில் கூட நுழைய முடியாது. அந்த முறையில் எடுத்தார்கள். அதில் இந்தியா தான் உறுதியாக மோடி அரசாங்கத்தின் பாலிசி தான். அதில் நாம் பெருமைப்பட வேண்டியது இவை அனைத்திலும் தான். பல முறை மோடி அரசாங்கத்திடம் எனக்கு ஆர்வம் உள்ளது. அதுதான் அதன் விஷயம். காரணம், நமது நாட்டை தொந்தரவு செய்ய வந்தவனை ஈங்கேஜ் செய்ய வேண்டும். அவனும் அதே முறையில் அடி கிடைத்தால் அவன் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் வரமாட்டான். இப்போது சரியாக கிடைத்தது. அதனால்தான் இந்தியாவில் இந்த குண்டும் கிளாப்பும் எதுவும் வெடிக்காது. காரணம், அவன் அங்கே இங்கேஜ் ஆகிவிட்டான். பின்னர் இப்படி இங்கே வரமாட்டான். இதுதான் பாலிசியின் மிக முக்கியமான பகுதி என்று சொல்வது.